வெல்கம் டு மனோன்மணி ஐஏஎஸ் அகாடமி. 1 ஜூன் 2026 தினமணி செய்தித்தாளின் முக்கிய குறிப்புகளை பார்ப்போம். இந்த முக்கிய குறிப்புகள் டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி போன்ற அரசு தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு மிகவும் உபயோகமாக அமையும். மேலும் செய்திகளின் முக்கிய தகவல்களை பெற விரும்புவோர் இந்த செய்தி குறிப்புகளை கட்டாயம் அவசியம் பார்க்க வேண்டும். சரி, நம்ம பார்த்தீங்கன்னாக்கா சோழர் கால செப்பேடுகள் கடந்த ஒரு 5 நாடுகளுக்கு நம்மளுடைய பிரதமர் அரசு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஐரோப்பிய நாடான நெதர்லாந்துக்கு சென்ற போது பார்த்தீங்கன்னா அந்த பிரதமர் பார்த்தீங்கன்னாக்கா சோழர் கால செப்பேடுகள் நம்மளுடைய பிரதமர் கிட்ட வழங்கியிருக்காரு. ஸோ அந்த சோழர் கால செப்பேடில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தது அந்த நெதர்லாந்தில். அது எந்த இடம்னா தி ஹேக் நகர். தி ஹேக் நகர். அவர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் சோழ பேரரசர்கள் ராஜராஜ சோழன், அவரது மகன் ராஜேந்திர சோழன் ஆகியோர் காலத்தை சேர்ந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள் இந்தியாவிடம் திருப்பி ஒப்படைக்கப்பட்டது. ஸோ ஆனைமங்கலம் கிராமத்தில் சம்மந்தப்பட்ட ஒரு செப்பேடுகள் திரும்ப கொடுத்துருந்தாங்க. இந்த செப்பேடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த செப்பேடுகள் கடந்த 1700களில் டச்சு ஆளுகையின் போது நாகப்பட்டினத்திற்கு கிறிஸ்துவ மத பணிக்காக வந்த ஃப்ளோரண்டியஸ் கேம்பர் என்பவரால் நெதர்லாந்துக்கு எடுத்து செல்லப்பட்டவையாகும். அதாவது இந்த நிகழ்ச்சியில் இந்நிலையில் பிரதமர் மோடி 134வது மனதின் குரல். இப்போ மனதின் குரல் மூலிமா மக்கள் கூட இந்த வானொலி உரையில் பிரதமர் உரையாற்றுகிறார். அதாவது மக்களிடையே பார்த்தீங்கன்னா நேரடியாக பார்த்தீங்கன்னாக்கா வானொலி உரை மூலிமா உரையாற்றுறார். இது 134வது மனதின் குரல் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில் கூறும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, அது எப்போ மே 31ஆம் தேதி ஒளிபரப்பானது. அதில் என்னன்னாக்கா இந்த 21 பெரிய மற்றும் 23 சிறிய செப்பேடுகளில் மொத்தம் 24. அந்த 24 21 பெரிய செப்பேடு, 3 சிறிய செப்பேடு கொடுத்துருக்குறாங்க. அதில் என்னன்னாக்கா தனது தந்தை ராஜராஜ சோழன் அளித்த வாக்குறுதியை ராஜேந்திர சோழன் நிறைவேற்றியது முக்கிய இடம் பெற்றுள்ளது. அப்போ தந்தை ராஜராஜ சோழன் சொன்னதை ராஜேந்திர சோழன் நிறைவேற்றிய தகவலை பார்த்தோன்னா அந்த செப்பேடில் பதியப்பட்டுள்ளது அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, ஆனைமங்கலம் கிராமம் ஒரு பௌத்த மடாலயத்துக்கு தானமாக வழங்கப்பட்டது குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த ஆனைமங்கலன்ற ஒரு கிராமத்தை பௌத்த மடாலயத்துக்கு அது இலவசமாக கொடுத்துருக்காங்க சோழர் காலத்தில் அப்படின்றத அதில் பதிவுப்பட்டிருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மனதின் குரல் 134வது நிகழ்ச்சியில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த மாம்பழ விவசாயிகளுக்கு பாராட்ட கொடுத்துருக்கிறார். ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாம்பழத்துடைய சுவை பார்த்தீங்கன்னாக்கா முக்கணியில் மாப்பழ வாழை சொல்லுவோம் இல்லையா, அதில் மாவோடைய அந்த விவசாயத்தை மாம்பழத்தை உருவாக்கக்கூடிய அந்த விவசாயத்தை பாராட்டுறாருன்னாக்கா ஒவ்வொரு மாம்பழத்துக்கும் ஒரு சுவை இருக்கு இல்லையா. அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு நிலத்திலையும் ஒரு விதமான மாம்பழத்தை விளைவிக்குது. இப்போ இந்தியாவிலேயே எடுத்துங்களேன், மகாராஷ்டிரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மகாராஷ்டிராத்துலேயும் கொங்கன்லேயும் விளையக்கூடிய மாம்பழத்தை பார்த்தோன்னா அல்ஃபோன்சான்னு சொல்லுவோம். மகாராஷ்டிரம், கொங்கன் இந்த 2 பகுதியில் விளையக்கூடிய மாம்பழத்தை அல்ஃபோன்சான்னு சொல்லுவோம். குஜராத்தில் விளையக்கூடிய மாம்பழத்தை கேசர். இதுதான் மாம்பழங்களின் இளவரசின்றதை நம்ம பார்த்துருந்தோம். அதேமாரி உத்தரப்பிரதேசத்தில் விளையக்கூடிய மாம்பழத்து பேர் தாசேரி லங்க்ரா அல்லது காசி அப்படின்ற ஒரு மாம்பழம் பார்த்தோம். அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா பீகாரில் ஜர்தாலு, தென்னிந்தியாவிலேருந்து பங்கனப்பள்ளி, கிளிமூக்கு, நீலம், மல்கோவா, மேற்கு வங்காளத்தில் பார்த்தோன்னா இம்சாகர், ஒடிசாவில் ஒடிசா மற்றும் ஆந்திர பிரதேசத்தில் ஸ்வர்ணரேகா என மாம்பழத்தின் வகைகளையும் சுவையையும் மாறுபட்டது என்பதை இங்கே குறிப்பிட்டிருக்காரு. அடுத்தது முப்படைகளின் தலைமை தளபதியாக தமிழகத்தை சேர்ந்த ராஜா சுப்பிரமணி, என்எஸ் ராஜா சுப்பிரமணி ஞாயிற்றுக்கிழமை இன்று 1 ஜூன் 2027 அன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இரண்டாவதாக
இருந்த அனில் சௌகான் ஓய்வு பெற்றார். இப்போ இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை சிடிஎஸ்ன்னு சொல்லுவோம். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல் முப்படை தலைமை தளபதியாக யார் இருந்தது பார்த்தீங்கன்னாக்கா பிபின் ராவத் வந்து இருந்தார். இவர் வந்து முதல்ல அந்த முப்படை தலைமை தளபதியாக வந்து பார்த்தீங்கன்னா தரை, விமானம், கடல் இது 3 சார்ந்த துறைகளுக்கும் ஒரு பொதுவான ஒரு தலைமை தளபதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா முப்படை தலைமை தளபதின்றதை சொல்லுவாங்க. இது வந்து முதல்ல யார் இருந்ததுன்னா 2020 ஜனவரி 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிபின் ராவத் வந்து முதல் முறையாக பதவியேற்றார். அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடனே 2021ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் என்ன பண்ணார், தமிழகத்துக்கு வரும்பொழுது ஹெலிகாப்டர் விபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மரணம் அடைந்தார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அதன் பிறகு 2வது முப்படை தலைமை தளபதியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2022 செப்டம்பர் 30ஆம் தேதி வந்து பொறுப்பேற்றுக் கொண்டார். யார்? அனில் சௌகான். அதனை தொடர்ந்து 3வதாக தமிழகத்தை சேர்ந்த NS ராஜா சுப்பிரமணி வந்து பார்த்தோன்னா இன்று ஞாயிற்றுக்கிழமையாக இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். ஸோ ஐபிஎல் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ஃபைனலாக வந்து பெங்களூரை சேர்ந்த ராயல் சேலஞ்சர்ஸ் அணி வந்து வெற்றி பெற்றுள்ளார்கள் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இது யாரை எதிர்த்து விளையாடி வெற்றி பெற்றாருன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் எதிர்த்து வெற்றி பெற்றுள்ளார்கள். அதே மாதிரி நேற்று நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அகமதாபாத், ஸோ இந்த ஃபைனல் ஐபிஎல் மேட்ச் வந்து அகமதாபாத் குஜராத் மாநிலத்தில் இருக்கிற அகமதாபாத்தில் நடைபெறுன்றதை போட்டிருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அகமதாபாத்தில் நடக்கக்கூடிய இந்த ஸ்டேடியம் பேர் என்னன்னாக்கா நரேந்திர மோடி மைதானம் அப்படின்றத பெயர் சுட்டியிருக்கிறாங்க. எப்போவுமே போன ஐபிஎல் மேட்சும் இங்கே தான் ஃபைனலாக நடத்தியிருக்கிறாங்க. இந்த மைதானத்துடைய சிறப்பு என்னன்னாக்கா 1.3 லட்சம் பார்வையாளர்கள் அமரும் வசதியுடன் கொண்ட உலகின் மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் அப்படின்ற ஒரு பெருமையை வந்து இது பெற்றிருக்குது. 1.3 லட்சம் பார்வையாளர்கள் அமர்ந்து ரசிக்கும் அளவிற்கு ஒரு பெரிய மைதானம், உலகிலே மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் அப்படின்ற ஒரு பேரை வந்து இந்த அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி மைதானம் வந்து புகழ் பெற்றுள்ளது. நேஷனல் NHAI நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய நெடுஞ்சாலைத்துறை 2008 வந்து அதாவது 2008 வந்து ஒரு சட்டம் இயற்றியது. அந்த சட்ட பிரகாரம் என்ன சொல்றாங்கன்னா ஒரு சுங்கசாவடிக்கும் மற்றொரு சுங்கசாவடிக்கும் இடையில இருக்கிற இடைவெளி பார்த்தீங்கன்னாக்கா 60 கிலோமீட்டர் இருக்கணும் அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சில மாநிலங்கள் வந்து 60 கிலோமீட்டருக்கும் இன்னொரு 60 கிலோமீட்டருக்கும் இருந்தாலுமே ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும் எல்லையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கேயும் வந்து வரி வசூலிக்கக்கூடிய டோல்கேட்டும் அமைச்சிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து முழுக்க ப்ரைவேட் LNTன்னு சொல்லக்கூடிய நிறுவனமும் சரி, சில நிறுவனங்களும் இதில் இணைந்து செயல்படுறாங்க. என்னன்னாக்கா இவங்களுடைய அக்ரிமெண்ட் எத்தனை வருஷம் போடுறாங்களோ அந்த அக்ரிமெண்ட்டை தாண்டியும் அவங்க செயல்படுறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு டோல்கேட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 60 கிலோமீட்டர் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் வந்து சிலது வந்து இருக்க முடியறதில்லை. இப்போ மேம்பாட்டின் காலமாக அதை வந்து அந்த ரோடு மேம்படுத்தணும். அதேமாரி நிறைய அங்கே ஓவர் பிரிட்ஜ் கட்டணும். அதேமாரி ரோடை வந்து பராமரிக்கணும். இந்த மாதிரி காரணத்துக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அது திரும்பவும் கண்டினியூ பண்ணுறாங்க இல்லையா. அதேமாரி வரி வசூலும் வந்து கம்மி பண்ண மாட்டுறாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய ரீசன்ஸ் வந்து வருது. 2008 வந்து ஒரு சட்டத்தின் மூலயமா வந்து 60 கிலோமீட்டருக்குன்னு சொன்னதில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா 2008க்கு முன்பு கையொப்பமிட்ட 30 ஆண்டுகால கட்டு இயக்கு ஒப்படை அப்படின்னாக்கா டோல்கேட்டை கட்டிட்டு அதை இயக்கிட்டு என்ன பண்ணுங்க, டேக்ஸ் கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதே ஒப்படை என்னென்னது, அரசாங்கத்துக்கிட்ட அதை ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ 30 வருஷமா அது இயங்கி நிற்கிற போது அது என்ன பண்ணுவானாக்கா டோல் ஃபீஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. ஒப்படைக்கும் போது அரசாங்கம் வாங்கிட்டு அதை க்ளோஸ் பண்ணணும். ஆனால் அரசாங்கமும் என்ன பண்ணுவாங்கனாக்கா சில மேம்பாட்டுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நடைமுறைக்கு தப்பானது அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. 30 வருஷம் ஆண்டு காலம் வந்து இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த தனியார் நிறுவனம் அதன் சாலை கட்டுமான செலவுகளை மீட்டெடுத்தவுடன், அப்போ சாலை கட்டுமான செலவுகள்னா என்னது, இப்போ ஒரு நேஷனல் ஹைவே அமைக்கிறாங்கனாக்கா அந்த சாலை கட்டுமான செலவுகள் வந்து ஆகக்கூடியது எல்லாமே இந்த டேக்ஸ் மூலியமாக தான் கலெக்ட் பண்ணி அதை சரி செய்வாங்க. அப்போது சுங்கசாவடிகள் நிரந்தரமாக மூடப்படுவதில்லை. இப்போ கூட நீங்கள் கூட ஸ்ரீபெரும்புத்தூராண்ட இருக்கிற டோல்கேட் வந்து சுங்கசாவடியை வந்து க்ளோஸ் பண்ணி அதை எடுத்துட்டாங்க. ரொம்ப நாளாக அது வந்து அந்த அக்ரிமெண்ட் போட்ட வருஷத்தை தாண்டி அதை வசூல் பண்ணினே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது அதாவது கஸ்டமர் மத்தியில் வந்து பெரிய பிரச்சனை ஆகிட்டு அதை எடுத்தாங்க இல்லையா. அந்த மாதிரி வந்துன்னா
இந்த மாதிரி வந்து மக்கள் வந்து யாரும் கேட்க மாட்டாங்க, அரசியல்வாதியும் யாரும் கேட்க மாட்டாங்க, அரசாங்கமும் யாரும் கேட்க மாட்டாங்கிறதுனால அப்படியே கண்டினியூ பண்றாங்க. இது எல்லாமே மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அஃபெக்ட் ஆகுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு அரசு ஊழியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோல் ஃபீஸில் வந்து சுங்கசாவடியில் வந்து காசு எதுவும் கலெக்ட் பண்ண போகிறது இல்லை. அதே மாதிரி அரசியல்வாதி கொடியை கட்டிட்டு போனாலும் அவங்ககிட்டயும் சுங்கசாவடியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காசு கலெக்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ சாமானிய மக்களுக்கு தான் இந்த டேக்ஸும் வரியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கலெக்ட் பண்ணுறாங்க. அப்போ தனியார் நிறுவனத்தின் ஆரம்ப ஒப்பந்தம் சலுகை காலம் முடிவடையும் போது அதன் உரிமை மீண்டும் மத்திய அரசுக்கே வந்து விடுகின்றது. அதன் பிறகு தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் நேரடியாக அந்த சாவடிகளின் நிர்வாகத்தை ஏற்றுக்கொண்டு நெடுஞ்சாலை உள்கட்டமைப்பு பராமரிக்கவும் விரிவுபடுத்தவும் சுமார் 40% என்ற குறைக்கப்பட்ட கட்டணத்தில் பயனர் கட்டணத்தை காலவரையின்றி தொடர்ந்து வசூலிக்கிறது. இதுவே களத்தில் உள்ள நிலைமை. அப்போ அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா அதை பிரைவேட்டு கிட்ட இருந்து அதை கலெக்ட் பண்ணிட்டு அரசாங்கம் என்ன பண்றாங்க, ஆல்ரெடி எவ்வளோ டேக்ஸ் கலெக்ட் பண்ணனாலும் அதில் 40% வந்து திரும்பவும் கலெக்ட் பண்ணி திரும்பவும் என்ன பண்றாங்கன்னா மக்களுக்கு வந்து ஒரு வரியை வாங்கிட்டு அது மேம்பாட்டுக்காக பயன்படுத்திக்கிறாங்க. அப்போ வெளிப்படைத்தன்மை வந்து இருக்கணும். என்னன்னாக்கா இந்த சுங்கசாவடியில் வந்து ஒரு 4 விதமான கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். சுங்கசாவடிகள் பராமரிப்பு ஒப்பந்தம் எப்போது தொடங்கப்பட்டது, எப்போது நிறைவு பெறும், அதன் பராமரிப்பு செலவு என்ன போன்ற தகவல்கள் வெளிப்படையாக மக்கள் பார்க்கும் வகையில் இடம் பெற வேண்டும். என்னன்னாக்கா டோல்கேட்ல வந்து பார்த்தீங்கன்னா சுங்கசாவடியில் வந்து மக்களுக்கு தெரியும்படி வந்து இது எத்தனை வருஷம் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, ஸோ வந்து இது எப்போ முடிவடையும், ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பலகை வந்து வெள்ளை பலகை வந்து மக்களுக்கு தெரியற மாதிரி வைக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் பார்க்கும் வகையில் இடம்பெற வேண்டும் சொன்னா அதே மாதிரி தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் ஆனால் நடைமுறையில் தனியார் நிறுவனங்கள் இந்த அறிவுறுத்தலை பின்பற்றவில்லை. தனியார் நிறுவனம் என்ன பண்றாங்கனாக்கா இந்த அறிவுறுத்தலை பின்பற்றதே கிடையாது. ஆனா நெடுஞ்சாலை ஆணையம் என்ன சொல்லுது, இது மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்ட்டு. ஆனா தனியார் நிறுவனம் வந்து அதை தெரியப்படுத்தவே மாட்டேங்குது. இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய சென்னை புறநகர் ரயில் சேவை, சென்னை புறநகர் ரயில் சேவைனாக்கா லோக்கல் ட்ரெயின் சொல்லுவோம் இல்லையா, அந்த ட்ரெயின் வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட பார்த்தீங்கன்னா 95 ஆண்டுகள் நிறைவு செய்யுது அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில் புறநகர் ரயில் நிலையம் போக்குவரத்து பயணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1931 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 29 கிலோமீட்டர் தொலைவை வந்து கடற்கரையிலிருந்து தாம்பரம் வரைக்கும் முதல்ல ஏற்றி இருக்கிறாங்க. ஸோ இது டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின். சென்னையில் புறநகர் ரயில் போக்குவரத்து பயணம் வந்து 1931 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கடற்கரைக்கும் தாம்பரத்துக்கும் இடையில 29 கிலோமீட்டர் பயணத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதன் மூலம் தென்னிந்தியாவில் மின்சார புறநகர் ரயில் சேவையை பெற்ற முதல் நகரம் என்ற பெருமை சென்னை பெற்றது. இதனால என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மின்சார புறநகர் ரயில் சேவை என்ற பெயரும் முதல் நகரம் அப்படின்றதும் பெயர் பெற்றது இந்த சென்னை. ஆரம்ப கட்டத்துல அணா என்னன்னது ரொம்ப இப்ப பைசா ருப்பி அப்படிலாம் சொல்றோம் இல்லையா, அணான்றது வந்து 1 அணா 2 அணா அப்படின்னு சொல்லுவோம். ஆரம்பத்தில் அணா மதிப்பில் மிக குறைந்த கட்டணம் மற்றும் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ரயில் சேவைகள் மட்டுமே இருந்தது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. கடந்த ஒரு 1985 பார்த்தீங்கன்னா மின்சார ரயில் சேவைகள் கும்மிடிப்பூண்டி வரை நீட்டிக்கப்பட்டு வட சென்னை புறநகர் பகுதிகளுக்கான இணைப்பு பலப்படுத்தப்பட்டது. 1985 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. 1985க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அரக்கோணம் வரையும் பின்னர் தெற்கே செங்கல்பட்டு வரையும் நீடிக்கப்பட்டு சென்னையின் வடக்கு மேற்கு மற்றும் தெற்கு புறநகர் பகுதியில் இணைக்கும் ஒட்டுமொத்த ரயில் கட்டமைப்பாக மாறியது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி பறக்கும் ரயில் சேவை. ஸோ பறக்கும் ரயில் சேவை அப்படின்றது என்னன்னா சென்னையின் நகர்ப்புற ரயில் பயணத்தில் மற்றொரு முக்கிய மைல்கல். என்னன்னாக்கா இன்னைக்கு வந்து வளர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில என்னன்னாக்கா பறக்கும் ரயில் சேவை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த திட்டம் என்ன திட்டம்னாக்கா பறக்கும் ரயில் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்னை கடற்கரை மற்றும் சேப்பாக்கம் இடையேயான முதல் பறக்கும் ரயில் வழித்தடம் 1995 தொடங்கப்பட்டது. இதுவும் டிஎன்பிசில கேட்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின். என்னன்னாக்கா சென்னை கடற்கரைக்கும் சேப்பாக்கத்துக்கும் இடையேயான முதல் பறக்கும் ரயில் வழித்தடம் 1995 தொடங்கப்பட்டது. இந்த சேவை படிப்படியாக 1997 திருமயிலை வரையும் பின்னர் 2007 வேளச்சேரி வரையும் விரிவுபடுத்தப்பட்டது. இதை தொடர்ந்து கடந்த ஆண்டு இந்த சேவை பரங்கிமலை வரைக்கும் விரிவாக்கம் செய்யப்பட்டது. அதாவது வந்து
இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 95 வருஷமாவே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப குறைஞ்ச அமௌண்ட்டாக தான் இப்பவும் ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. என்னன்னாக்கா 5 ரூபாய் மினிமம் கட்டணும். மினிமம் கட்டாலும் 5 ரூபாய் வசூலிக்கிறாங்க. மே 31 நேற்று வந்து உலக புகையிலை ஒழிப்பு தினமாக உறுதிமொழி பிறப்பித்திருக்கார்கள். அப்போ நேற்று வந்து உலக புகையிலை ஒழிப்பு தினம் மே 30. ஸோ நமக்கு மத்திய சட்ட அமைச்சர் யாருன்னா அர்ஜுன் ராம் மேக்வால். இவர் வந்து நேற்று என்ன சொல்லியிருப்பாருனாக்கா, ஒரு பேட்டியில் என்ன சொல்லலாம், நீதிபதிகள் நியமன விவகாரத்தில் நீதித்துறையுடன் மோதல் இல்லை அப்படின்றத குறிப்பிட்டிருக்காரு. என்னன்னாக்கா, இந்த நீதிபதிகளை செலக்ட் பண்ற போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலிஜியம் போர்டு ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா. இந்த கொலிஜியம் முறை, இந்த கொலிஜியம் மெத்தட்ல தான் உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியெல்லாம் வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க அவங்களுடைய உயர் பதவிக்கும். இதுதான் வந்து கொலிஜியம் தான் ரெஃபர் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இந்த கொலிஜியத்துக்கு வந்து தலைவர் வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா தலைவர் இருப்பாங்க, மற்ற உறுப்பினர்களும் இதில் அடங்கியிருப்பாங்க அப்படின்றத பார்த்துருந்தோம். இந்த கொலிஜியம் முறைக்கு மாற்றாக கடந்த 2015ஆம் ஆண்டு தேசிய நீதித்துறை நியமன ஆணையம் வந்து தனியா வந்து ஒன்று அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 99வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை மத்திய அரசு மேற்கொண்டது. அதான் வந்து 99வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை 2015 என்ன பண்ணாங்க, மத்திய அரசு மேற்கொண்டது. ஆனா இது அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கட்டமைப்புக்கு எதிரானது என தீர்ப்பளித்து உச்ச நீதிமன்றம் ரத்து செய்தது. பிரதமர் ஸ்வநிதி திட்டம் அப்படின்றது வந்து ஆல்ரெடி பார்த்தது தான். என்னன்னாக்கா, பிரதமரின் சாலையோர வியாபாரங்கள் தற்சார்பு நிதி பிரதமர் ஸ்வநிதி திட்டம் மூலம் நாட்டில் இதுவரை வந்து 17,800 கோடிக்கும் அதிகமாக கடன் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம் தெரிவித்துள்ளது கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து இந்த சாலையோரமா வியாபாரம் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து லோன் தர்றது. லோன் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா லோன் தருவாங்க. இது எப்படி தருவாங்கன்னா, பிணையில்லா கடன். பிணையில்லா கடன்னா என்னது, அவங்களுக்கு வந்து எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸுமே இல்லாமல், சொத்தோ நகையோ எதுவுமே இல்லாமல் அவங்களுக்கு லோன் தர்றது தான் என்னது பிணையில்லா கடன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிணையில்லா கடன் அப்படின்றது என்னன்னா கொலட்ரால் ஃப்ரீ லோன் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். நீங்கள் எந்த ஒரு சொத்தையும், வீடு, நிலம், தங்கம் போன்றவை வங்கியில் அடமானம் வைக்காமல் உங்களது வருமானம், தொழில் திறன், கடன் தகுதி, அதாவது வருமானத்தை பேஸ் பண்ணியும் உங்களுடைய தொழில் திறனை பேஸ் பண்ணியும் கடன் தகுதி அப்படின்னா கிரெடிட் ஸ்கோர், சிபில் ஸ்கோர்னு சொல்லுவாங்க. கடன் தகுதி என்னன்னாக்கா, ஆல்ரெடி நீங்கள் கடன் பெற்றிருப்பீங்க, அந்த கடன் பெற்று அதை எப்படி நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கீங்க, அடைச்சிருக்கீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்கோர் தருவாங்க. அந்த கிரெடிட் ஸ்கோர் பேஸ் பண்ணியோ கடன் தகுதியை பேஸ் பண்ணியோ அடிப்படையில் வந்து பெறப்படும் கடன் ஆகும் பிணையில்லா கடன் அப்படின்னு சொல்லுவாங்க. கொலட்ரால் ஃப்ரீ லோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த வகையில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த லோன் தராங்க, பிணையில்லா கடன் என்னென்ன லோன் தராங்க பார்த்தீங்கன்னா, முத்ரா கடன் ஒன்று தராங்க, எம்எஸ்எம்இ, அப்புறம் விவசாய கடன், பிரதமர் ஸ்வநிதி திட்டம் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தனிநபர் கடன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து முத்ரா கடன் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா, சிறு குறு தொழில் முனைவோருக்காக பிணை இல்லாமல் 20 லட்சம் வரை முத்ரா திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது. இது 3ஆ பிரிக்கிறாங்க. முத்ரா லோனை 3ஆ பிரிக்கிறாங்க. இந்த முத்ரா திட்டத்தின் கீழ் வழங்கக்கூடிய லோனை எப்படி பிரிக்கிறாங்கன்னா, மேலே வந்து சிறு குறு தொழில் முனைவோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3ஆ பிரிக்கும்போது என்னென்ன, சிசு, கிஷோர், தருண். சிசு, கிஷோர், தருண் அப்படின்னு 3 வகையாக பிரித்து இந்த லோனு தராங்க. 20 லட்சம் வரைக்கும் தராங்க. அப்போது மினிமம் எவ்வளோனா இருக்கலாம், அதிகபட்சம் 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் தராங்க. அடுத்தது எம்எஸ்எம்இ கடன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு சிஜிடிஎம்எஸ்சி போன்ற கடன் உத்தரவாத திட்டங்களின் கீழ் பிணை இல்லாமல் 1 கோடி முதல் 2 கோடி வரை கடன்கள் வழங்கப்படுகின்றன அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் விவசாய கடன். இப்போ ரிசர்வ் வங்கியோடைய வந்து வழிகாட்டுதல் படி விவசாயிகளுக்கு பிணை இல்லாத வேளாண் கடன் வரம்பு ரூபாய் 2 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. அப்போ வேளாண் கடன் பார்த்தீங்கன்னாக்கா 2 லட்சம் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்டான ரிசர்வ் வங்கி வந்து அறிவுறுத்தியுள்ளது. அப்புறம் வந்து இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, பிரதமர் ஸ்வநிதி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு, இது என்னன்னாக்கா, இந்த சாலையோர வியாபாரிகள் மற்றும் சிறு கடைக்காரர்களுக்கு ரூபாய் 50,000 வரை பிணையில்லா கடன் வழங்கப்படுகிறது. அது எப்படி கொடுக்குறாங்கன்றதை நம்ம பின்னாடி பார்ப்போம். தனிநபர் கடனும் இப்போ சம்பளம் வாங்குவாங்க இல்லையா, மாத சம்பளம், அவங்களுக்கும் அதேமாரி மாத சம்பளமே வாங்கினாலும் அவங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை பேஸ் பண்ணி தான், அதாவது சிபில் ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு லோன் தருவாங்க. அதாவது கடன் தகுதின்னு சொல்லுவாங்க. அப்போது
கிரெடிட் ஸ்கோர் அடிப்படையில் வங்கிகள் மற்றும் தனியார் நிதி நிறுவனங்களால் உடனடியாக வழங்கின. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா தனியார் நிறுவனமும் பர்சனல் லோன் கொடுக்குறாங்க. இந்த தகுதி மற்றும் நிபந்தனைகள் என்ன சொல்றாங்கனாக்கா வட்டி விகிதம். அப்போ பிணையம் சொத்து இல்லாமல் வங்கிகளுக்கு அதிக ஆபத்து இருப்பதால் இத்தகைய கடன்களுக்கு வட்டி விகிதம் வழக்கமான அடமான கடன்களை காட்டிலும் சற்று அதிகமாக இருக்கலாம். இப்போ என்னன்னா எந்த ஒரு செக்யூரிட்டி டாக்குமெண்ட்டுமே இல்லாம, அது நகையாவோ அதே மாதிரி வீடோ இல்லை ஒரு நிலமோ எதுவுமே செக்யூரிட்டி டாக்குமெண்ட்டாக எடுத்துக்காம டைரெக்டாக லோன் தரதுனால இதனுடைய வட்டி வந்து பார்த்தீங்கன்னா அடமானம் போட்டு வாங்கக்கூடிய வட்டியை விட இது அதிகமாக இருக்கும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி கிரெடிட் ஸ்கோரும் கம்பல்சரி பார்ப்பாங்க. ஒரு தனிநபரோ இல்லை தொழில் கடன்களுக்கோ உங்களது சிபில் ஸ்கோர் வந்து கண்டிப்பாக முக்கியம். அது எவ்வளோ இருக்குன்னா மினிமம் 750க்கு மேலே இருந்தால் ஈஸியாக கொடுத்துருவாங்க. இல்லைன்னா அது வந்து பார்த்தோன்னா அந்தந்த பிரான்ச் ஹெட்டோ இல்லை மேனேஜரோ வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய ஒப்புதலின் அடிப்படையில் உங்களுக்கு லோன் வழங்குவாங்க. ஸோ லெபனான் அப்புறம் வந்து இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாடும் ஒன்றா இருந்த நிலைமையில் 1948 வந்து பார்த்தீங்கன்னாக்கா மத்திய கிழக்கில் இஸ்ரேல் என்ற நாடு வந்து புதிதாக உருவானதுலேருந்து பிரச்சனை வந்து அந்த லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கு வந்து நிறைய நாளாக போர் நடந்துன்னு தான் இருக்கு. என்னன்னாக்கா இந்த இஸ்ரேல் மீது வந்து அமாஸ் இயக்கத்தினர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் இருக்கு. நடத்திய திடீர் தாக்குதல் மற்றும் அமாஸ் ஈரானுக்கு ஆதரவாக இஸ்புல்லா, அப்போ ஈரானுடைய ஆதரவாக இஸ்புல்லான்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்ரேல் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தினே இருக்கிறாங்க. இதை வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா இப்போ இந்த லெபனான் மற்றும் வந்து இஸ்ரேலுக்கு வந்து இருக்கிற பிரச்சனையை வந்து என்ன பண்ணாங்கன்னா அமெரிக்கா வந்து தலையிட்டு அதை பிரச்சனையை சால்வ் பண்ணுறாங்க. இருந்தாலும் இந்த இஸ்புல்லாக்கு வந்து இந்த அமைப்பு வந்து பிடிக்கல, திரும்பவும் போர் நடத்தினே இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா இந்த லெபனான் மூலயமா வந்து இவங்க இஸ்ரேல் மேலே தாக்குதல் ஏற்படுத்தும் போது இஸ்ரேல் வந்து அதற்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஃபைட் பண்ணுறாங்க. ஃபைட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1982 வந்து பார்த்தீங்கன்னாக்கா இஸ்ரேலுடைய படையினர் வந்து ஒரு மலை மேலே ஒரு கோட்டை இருக்குது. அந்த கோட்டையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா லெபனானுடைய முக்கிய மலைப்பகுதியில் இருக்கும் பாதுகாப்பு முக்கியம் வாய்ந்த பழமையான பியூபோர்ட் கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. பியூபோர்ட் கோட்டையை வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து கைப்பற்றியது. எப்போ 1982 இதே மாதிரி தான் கைப்பற்றினாங்க. 2020 வரை வந்து பார்த்தீங்கன்னா அது அவங்க கண்ட்ரோல் இருந்துச்சு. 1982 கைப்பற்றி 2000 வரைக்கும் அவங்க கண்ட்ரோல் தான் இருந்துச்சு. சுமார் 26 வருஷத்துக்கு கழிச்சு திரும்பவும் அந்த கோட்டையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இஸ்ரேலால் கைப்பற்றப்பட்டுள்ளது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இன்றைய செய்தி முடிவடைந்தது. நேற்றைய செய்தித்தாளிலிருந்து ஒரு முக்கிய குறிப்பை நான் கேட்குறேன், அது என்ன பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நேற்றைய செய்தித்தாளிலிருந்து கடலூர் மாவட்டத்தில் உள்ள காட்டுமன்னார் பகுதியில் உள்ள வீராணை ஏரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீராணை ஏரியிலிருந்து சென்னை குடிநீருக்கு வந்து நீர் அனுப்புகிறாங்க இல்லையா, இது வந்து எந்த அணையிலேருந்து எந்த ஆறு வழியாக வந்து தண்ணீர் வருது அப்படின்றத உங்களுடைய ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.